ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீரியல்லையே ஒரு பக்கம் என்னடான்னா, செல்வி ரொம்ப நேரமாக எதிர்பார்த்து காத்திருந்ததுக்கு பலன் கிடைச்ச மாதிரியே போலீஸ்காரங்க கோபியோட வீட்டுக்கு வரதை பார்த்த உடனேயே ரொம்பவே சந்தோஷத்தோட செல்வி இந்த விஷயத்த பாக்கிய கிட்ட சொல்ல, அதே மாதிரியே வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த விஷயம் செல்வி மூலியமா தெரிய வந்து அங்கே என்ன நடக்குதுன்றத பார்க்கறதுக்காக அவங்களுமே வெளியே வந்து பார்த்துட்டு இருக்க. ஆனால் இந்த பக்கமும் கோபியோட வீட்டுக்கு போன போலீஸ்காரங்களும் கோபி கிட்ட நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியது இருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை நடத்த வேண்டியது இருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும், நீங்க எதுக்காக தேவையில்லாம என்னோட மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக நினைக்கிறீங்க? என்ன காரணன்றத சொன்னா தானே எங்களுக்கு தெரிய வரும்னு சொல்ல, அதே மாதிரி கோபியுமே போலீஸ்காரங்க கிட்ட எதுக்காக நான் வரணும்னு சொல்லிட்டு காரணத்த கேட்க, உடனே போலீஸ்காரங்களும் கோபி கிட்ட உங்களுக்கு பாக்கியா யாருன்னு தெரியும்ல, அவங்க இந்த மாதிரி அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல இந்த பிரியாணில நீங்க ஆள செட் பண்ணி கலந்து விட்டதா சொல்லியிருக்காங்க. அதனால உங்ககிட்ட அத பத்தி விசாரிக்கணும்னு சொல்ல, உடனே இத கேட்ட கோபியும் ஃபர்ஸ்ட் ரொம்பவே பயந்தாலும், ஆனா அந்த பயத்த வெளிக்காட்டுனா எங்க இந்த போலீஸ்காரங்க நிஜமாவே நம்ம தான் அந்த தப்ப பண்ணோன்றத உறுதியே பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி அந்த பாக்கியா சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. அவ என்ன பழி வாங்குறதுக்காகவே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு படிக்காத பட்டிக்காடு சொல்றதெல்லாம் நம்பிட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஹை கிளாஸ்ல இருக்க ஒருத்தரை உங்களால எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்ப கூட என்னமோ அவங்க ரொம்பவே பெரிய ஹை கிளாஸ் மாதிரியும் பாக்கியாவை ரொம்பவே கேவலப்படுத்துற மாதிரியும் பேசவே, உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்க செம்ம கோவத்தோட கோபிக்கிட்ட, இங்க பாருங்க சார், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். தப்பு பண்ணவங்க மட்டும்தான் இங்க தண்டிக்கப்படுவாங்க. அவங்க எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்காங்கன்றது எதையுமே இந்த சட்டம் பார்க்காது. அதனால நீங்க இதே மாதிரி அர்த்தமே இல்லாம கோவப்படுறதை விட்டுட்டு எங்க விசாரணைக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நாங்க எங்களோட முறைப்படி உங்களை கூட்டிட்டு போக வேண்டியிருக்குன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கோபி அப்பவும் தன்னோட கெத்த யாரு முன்னாடியுமே விட்டு கொடுத்துடக் கூடாதுன்ற காரணத்துக்காகவே அவங்க கிட்ட நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்ல, ஆனா போலீஸ்காரங்க நாங்க உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்கோன்றது உங்களுக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்ட உடனேயே கோபி இன்னுமே ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட, ராதிகா பாரு, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு இவங்க கிட்ட என்ன பத்தி சொல்லுன்னு சொல்ல, உடனே ராதிகாவும், நீங்க என்ன பிரச்சனை பண்ணீங்களோ அதுக்கான விளைவு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க அந்த விளைவ சந்திச்சு தான் ஆகணும். தேவையில்லாம என்னோட உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு கனவு கூட காணாதீங்க. ஏன்னா, நீங்க பண்ண தப்புக்கான தண்டனைய பாக்கியா இல்லனாலும் நானே உங்களுக்கு வாங்கி குடுக்க ஏற்கனவே யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை பாக்கியாவ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மயூரிய கூட்டிட்டு உள்ள போக, உடனே அவங்க பின்னாடியே ராதிகாவோட அம்மாவும் கோபிக்காக பேசுறதுக்காக போக, ஆனா போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒழுங்கு மரியாதையா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கோபிய தரன்னு எடுத்துட்டு வெளியே கூட்டிட்டு போக, அப்போ வெளியே வந்த கோபியோ இந்த மாதிரி தன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்றத அந்த தெருவுல இருக்கவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்றத பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாவுமே அவங்களோட குடும்பத்தோட நின்னு வாசல்ல நின்னு நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கதையுமே அவங்க கவனிச்சு ரொம்பவே அவமானத்தோட தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கா. அப்போ இந்த மாதிரி கோபி தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கத பார்த்த பாக்கியாவோ ஏதோ தான் பெரிய விஷயத்த சாதிச்ச மாதிரி ரொம்பவே நக்கலா கோபியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்க, அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே இதுக்கப்புறம் தான் இந்த பாக்கியா உண்மையாவே கோவப்பட்ட என்ன பண்ண போறான்றத நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. அப்போ பாக்கியா நினைச்சது அவங்களுக்கு கேட்டுச்சோ என்னமோ தெரியல. ஏன்னா கோபி பாக்கியா தன்னை பார்த்து அப்படி நக்கலா சிரிக்கிறத பார்த்த உடனேயே பல்ல கடிச்சுக்கிட்டு செம்ம கடுப்போட போலீஸ் கூட சேர்ந்து அந்த வண்டியில ஏறி போக, ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவோட நின்னுட்டு இருக்க செலியனும் கோபி இந்த மாதிரி தன்னோட அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தையும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தையுமே கொடுத்துருக்காங்கன்ற எல்லா உண்மையுமே தெரிஞ்சாலும் கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையுமே மறந்துட்டு கோபியை காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தயாராகி கோபி கூடயே சேர்ந்து போக கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ஷாக்கான செல்வியும் பாக்கிய கிட்ட, தம்பி எதுக்காக இப்போ அந்த ஆளை பார்க்கறதுக்காக போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம நீங்களே தம்பியை கூப்பிடுங்கக்க அப்படின்னு சொல்ல, ஆனா பாக்கியாவோ பரவாயில்ல, அவன் போகட்டும் செல்வி, அவனுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அவன் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறானோ அதையே அவன் பண்ணட்டும், நான் அந்த விஷயத்துல தலையிட போறதில்லன்னு சொல்ல, உடனே இதை கேட்ட ஈஸ்வரியும், ஆனா இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாக்கியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட அவங்க முகத்தை திருப்பிட்டு வீட்டுக்குள்ள போக, ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க இனியாவோ செலியனை விட ஒரு படி அதிகமா போய் பாக்கிய கிட்ட, அப்பா இந்த மாதிரி கைதாகிறதுக்கு நீங்க தானமா காரணம், தயவு செஞ்சு அப்பாவை இப்படி பழிவாங்கறத நிறுத்துங்க, அவங்க ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்காக நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு எல்லைக்கு போகணும், அது மட்டும் இல்லாம பாருங்க தெருவுல இருக்கவங்க எல்லாரும் அப்பாவை எவ்வளவு கேவலமா பாக்குறாங்கன்னு கண்மூடித்தனமா கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பாக்கியா கிட்ட சண்டை போட போக, ஆனா பாக்கியாவோ செம்ம கோவத்தோட, உனக்கு உங்க அப்பா கேவலப்படுறது மட்டும் தான் உன் கணக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி உங்க அப்பா பண்ண காரியத்தால நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன்றதை நீ மறந்துட்டியா என்ன? அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் உங்க அப்பா இந்த தெரு லெவல்ல தான் அசிங்கப்பட்டிருக்காங்க. ஆனா நான் பண்ண போற அடுத்தடுத்த விஷயத்தால உங்க அப்பா நான் எப்படி ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னனோ அந்த மாதிரி
நிக்க தான் போறாங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலைய பண்ண தான் போறேன்னு சொல்லிட்டு கெத்து காட்டிட்டு, இதுக்கு மேலயும் நீ உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுன, அப்புறம் நீயும் இதுவரைக்கும் பார்க்காத உங்க அம்மாவ பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கோவமா கிளம்பி, "செல்வி வா, நமக்கு ரெஸ்டாரண்ட்ல நெறைய வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போக, ஆனா இத பார்த்த இனியாவும் ரொம்பவே கடுப்பாயிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போக, ஆனா இந்த பக்கமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோபியோட போன செலியனும் எவ்வளவோ போலீஸ்காரங்க கிட்ட கேட்டு பார்த்தாலும், போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி உங்க அப்பா மேல ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஜரி கேஸ உங்களோட அம்மாவே குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒண்ணு வக்கீலோட வந்து இந்த கேஸ ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா உங்க அம்மாவ இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. அவ்வளோதான். இதுல எங்களால உங்களுக்கு வேற எந்த உதவியுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செலியன் கெஞ்சினனால தான் அப்ப கூட போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஒரு ஐடியாவ செலியன் கிட்ட குடுக்க, உடனே இத கேட்டுட்டு கோபியும் செலியன வச்சு தான் நம்மளால இந்த கேஸ்லேருந்து வெளிய வர முடியும்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சனால, செலியன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, "எப்படியாவது நீ உன்னோட அம்மாகிட்ட போயிட்டு, இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுடா. ஏன்னா இந்த போலீஸ்காரங்க பேசுறத பார்த்தா, என்ன கண்டிப்பா இவங்க சும்மாவே விடமாட்டாங்கன்னு தோணுதுன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு செலியனும், "அது எப்படிப்பா நீங்க பண்ண வேலையெல்லாம் அம்மா உங்க மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. சொல்லப்போனா உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் பேச போனா கூட என் மேலயுமே கோவப்படுவாங்கன்னு" சொல்லிட்டு, இந்த விஷயத்துல கோபிக்காக பாக்கியா கிட்ட பேசுறதுக்காக போகிறத பத்தி செலியன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க, உடனே செலியன கொஞ்சம் கூட யோசிக்கவே விடாம, "கோபி தயவு செஞ்சு என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோ. என்னோட அப்பாக்கு என்னால அந்த பாக்கியாவால தான் கொல்லி வைக்க முடியலன்ற கோவத்துல தான் நான் இப்படி பண்ணிட்டேனே தவிர, மத்தபடி உன்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு மோசமான வேலைய பண்றவன் கிடையாதுன்னு உனக்கே தெரியும். அதனால தயவு செஞ்சு நீ எப்படியாவது என்ன இந்த விஷயத்துலருந்து காப்பாத்துடான்னு" சொல்ல, உடனே செலியனும் இத கேட்டுட்டு கோபியோட கோவமும் கொஞ்சம் நியாயம் தான் சொல்லிட்டு கோபி பேச்சுன பேசலாம் மயங்க போய் கோபிக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக பாக்கியா கிட்ட போக ஆரம்பிக்க, உடனே கோபியும் கண்டிப்பா செலியன் சொல்றத பாக்கியா கேட்டுதான் அவ. அதுக்கப்புறமா நான் இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பா வெளிய வந்துருவேன். ஆனா வெளிய வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாக்கியாக்கும் இருக்கு. அதுக்கும் மேல அந்த செஃப்‌க்கு நான் யாருன்றத காட்ட தான் போறேன்னு சொல்லிட்டு அப்ப கூட கிரிமினல் தனமா யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இது தெரியாத செலியனும் பாக்கியா கிட்ட பேசுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட ரொம்பவே பொலைட்டா பேசுறதுக்கு பதிலா ரொம்பவே அதிகாரத்தோட, "என்னோட அப்பா இப்போ ஜெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கான காரணமே நீங்க தான். அதனால தயவு செஞ்சு முதல்ல இந்த கேஸ வாபஸ் வாங்குங்க. அதுக்கப்புறமா நம்ம பர்சனலா இந்த விஷயத்த பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா இந்த குடும்ப விஷயத்த நம்ம தெருவுக்கு இழுத்துட்டு போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்னு" சொல்ல, உடனே இத கேட்ட உடனேயே பாக்கியா, "யாரு சொன்னாங்க இது குடும்ப விஷயம்னு சொல்லிட்டு? ஒரு குடும்பத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேலைய யாராவது பண்ணுவாங்களா? அதுக்கும் மேல அந்த கோபி உங்களுக்கு வேணா அப்பாவா இதுவரைக்கும் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட லைஃப விட்டு அவங்க எப்பவோ போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் என் லைஃப்குள்ள வந்து வீணா தொந்தரவு பண்ணிட்டுருக்க அந்த ஆள நான் இதுவரைக்கும் மன்னிச்சுட்டேன். ஆனா இதுக்கப்புறமா நான் மன்னிக்கவே போறதில்ல. அது மட்டும் இல்லாம ஒரு வேள நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுறதா இருந்தா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே பேசாதன்னு ஈஸ்வரி கிட்ட, "அத்த நான் ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் கம்மியான வேலை இருக்கு. ஸோ வீட்ல இருக்க வேலைய முடிச்சிடலான்னு தான் பாதியிலேயே வந்தேன். ஆனா இப்போ எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கே போறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப பாக்க, ஆனா இது எல்லாத்தையுமே செம்ம கோவத்தோட பார்த்துட்டு இருக்க இனியாவோ ரொம்பவே கடுப்போட, "ஆமா உங்களுக்கு எங்கள விட அந்த ரெஸ்டாரண்ட் தானே முக்கியம். போங்க நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டயே கட்டிட்டு அழுங்க. தயவு செஞ்சு எங்கள விட்டுருங்க. நானும் செழியன் அண்ணனும் அப்பா கூடயே போயிர்றோம்ன்னு" சொல்ல, உடனே இந்த மாதிரி இனியா சொன்ன வார்த்தைய கேட்ட உடனேயே கண் கலங்குன பாக்கியாவும், "நான் உங்களுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கேன். அது உங்களுக்கு கொஞ்சம் கூடவா புரியல? அது மட்டும் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட காரணமான அந்த கோபியையே நீங்க சப்போர்ட் பண்ணி பேசும்போது, என்னோட தரப்பு நியாயத்த ஏன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலன்னு" சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு செலியனும் சரி, இனியாவும் சரி ஒரே மாதிரியே அப்பா தெரியாத்தனமா இந்த தப்ப பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவங்க பண்ண இந்த தப்பால உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பாக்கியாவும், "உங்களுக்கு இன்னுமா புரியல? நீங்க இன்னும் இவ்ளோ பெரிய முட்டாளா இருக்கிறத பார்த்தா, எனக்கு சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதான்னு கூட தெரியலன்னு" சொல்லிட்டு, "உங்க அப்பா பிளான் போட்டு என்ன அடியோட அழிக்கிறதுக்காக இந்த வேலைய பார்த்துருக்காங்கன்றத நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்கன்னு" சொல்லிட்டு கேட்க, அப்போ மறுபடியுமே செலியனும், இனியாவும் பாக்கியாவோட பேச்சுல ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. இதனால பாக்கியாவோ, "இதுக்கு மேல உங்களுக்கு என்னால எந்த ஒரு விளக்கத்தையும் குடுத்து புரிய வைக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு உடனடியா அங்கருந்து கிளம்பி போக பாக்க, ஆனா அவங்க 2 பேருமே பாக்கியாவ விடுற மாதிரியே தெரியல. அப்ப கரெக்ட்டா அங்க யாருமே எதிர்பார்க்காதபடி எழில் வந்தது மட்டும் இல்லாம ரொம்பவே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க செழியன் கிட்டயும், இனியா கிட்டயும், "உங்களுக்கு என்னால ரொம்பவே ஈஸியா நம்மளோட அப்பா, அதாவது அந்த கோபிநாத் எப்படிப்பட்ட ஆளுன்றத புரிய வைக்க முடியும்னு" சொன்னது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி எழில் கிட்ட கோபி என்னென்னலாம் சொன்னாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லி காட்டுனது மட்டும் இல்லாம, உங்களோட லைஃப்லயுமே கண்டிப்பா அப்பா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நீங்க இப்போ அந்த ஆளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா, இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்துலருந்தே நீங்க 2 பேருமே நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அவங்க ஒண்ணும் நம்ம மேல இருக்க அக்கறையால இது எதையுமே பண்ணல. நம்மள
ஒரேடியா நம்ம அம்மா கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக மட்டும் தான் இத பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம அம்மா கஷ்டப்படணும். அவ்வளோதான் அவங்களோட எண்ணமே தவிர, மத்தபடி நம்ம மேல எந்த ஒரு அக்கறையும், பாசமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, கோபியோட எல்லா மாஸ்டர் பிளானையுமே புட்டு புட்டு வைக்க, உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செலியனும், இனியாவும் செம்ம ஷாக் ஆகி நின்னுட்டுருக்க. பாக்கியா அத விட ஷாக்ல நின்னுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா எழில் ரொம்பவே முட்டாள்தனமாவும், கண்மூடித்தனமாவும் தன்னோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த செழியன் கிட்டயோ, இனியா கிட்டயோ அவங்களோட உண்மைய போட்டு உடைச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது அவங்க கோபியோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் மூளையோட யோசிப்பாங்களா? அப்படி இல்லைன்னா மறுபடியுமே கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பாக்யாவை எதிர்க்க போறாங்களா? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.